நாம் இப்போது 1971ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கின்றோம். இந்த 71வது ஆண்டிலே இந்த பங்கிலே பல பணிகள் இருக்கின்றது. அதை செய்யணும் என்று பங்கு தந்தைக்கு ஆசை. ஏனென்றால் பங்கு பழைய ஆலயம், அந்த ஆலயத்தில் ரினோவேஷன் ஒர்க்கு பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் இருக்கின்ற காலம் இது. இங்கே திருவிழா, ஆண்டு திருவிழா எப்படி நடந்தது என்று இந்த தெருவை சுற்றி, ஆலயத்தின் தெருவை சுற்றி, அதாவது அம்மன் கோவில் தெரு அப்படியே வந்து சின்ன மசூதி தெருவழி அந்த சப்பரமானது உள்ளே வரும். அந்த செலவுகள் ஒரு தனி மனிதர் யாராவது ஏற்றுக்கொள்வார்கள், ஏனென்றால் பண வசதி குறைவு. அடுத்ததாக ஈஸ்டர் அந்த நாட்களை ஒட்டி நாம் குட் ஃப்ரைடே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற காலம் அது. அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த சிலுவை பாதையானது ஊர் சுற்றி சிலுவை பாதை, நான் சொன்ன அதே வழித்தடங்களிலே 11வது இடம் வரைக்கும் வரும். 12வது இடம் உள்ளே நாம் சிறப்பிப்போம். அப்படியாக திருவிழா காரியங்கள் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. இப்படி அடுத்த மணி ரினோவேஷன் இப்படியே யோசித்து கொண்டிருக்கும் போது தான் ஒரு புதிய நியூஸ் வருகின்றது. தந்தை அவர்களுக்கு இடமாற்றம். எல்லோருக்கும் கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தது. புதிதாக வருகின்ற ஆள் யார் என்று பார்த்தால் ஃபாதர் குரியன். அவர் இதே செமினாரில் படித்தவர் தான். ஆனால் இங்கே வந்து பணி செய்தவருக்கு எந்த விதமான பொருளாதார நிலைமைகளும் இல்லை என்பது அவருக்கு ஏற்கனவே தெரியும். செமினாரியில் இருந்துதான் கொட்டாரம் ஃபாதர் தந்தைக்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டிருந்தார்கள். தான் எப்படி இந்த பங்கை வழிநடத்துவது என்று தடமாறி கொண்டிருக்கின்ற அந்த நேரம், எப்படி இருந்தாலும் அதையும் சமாளித்துக் கொள்வதற்குள்ள திறன் அவருக்கு கடவுள் கொடுத்தார். அவர் வந்தார், இங்கே சுற்றி பார்த்தார். எதுவும் சாதகமான நிலைமை இல்லை. சாக்ரிஸ்டிக்குள்ளே போனார். அங்கே ஒரு பொருள் வைக்கிறதுக்கு கூட எந்த ஒரு இடமும் இல்லை. ஒரு சிறிய பீரோ, அது எலி திறந்திருக்கின்றது. 3 அடி தூரம், அந்த 3 அடி உயரம் அதுக்கு இருந்தது. அதில் மேலே இருக்கின்ற அந்த தட்டு மட்டும் ஒழுங்காக இருந்தது. வேறு எந்த பொருளும் சாக்ரிஸ்டிக்குள்ளேயும் இல்லை. இப்படியான ஒரு சங்கடமான சூழ்நிலையிலே பணியை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். முதல் கட்டமாக வருவாய்க்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசிக்கின்றார். ஒரு வாழைத்தோட்டத்தை உருவாக்குகின்றார். அந்த வாழைத்தோட்டம் 12 மாதம் கழித்து அது பலன் தரும். இதுக்கிடையிலே என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன்னுடைய தம்பியை அழைத்து கொள்ளுகின்றார் ஊரில் இருந்து. அந்த தம்பி அவருக்கு உதவி செய்கின்றார். சமையல் பணியிலிருந்து எல்லாம் மெத்த படித்த மனிதன் அவர் பணி செய்து இவருக்கு உதவியாக இங்கே தங்கி கொண்டார் 1.5 வருஷ காலம். இதுக்குள் அந்த வாழை பலன் தர தொடங்கிச்சு. அதனுடைய காயை ஒவ்வொன்றாக விற்று முதல் பூசை உடுப்பு வைக்கிறதுக்கு ஒரு பீரோயை வாங்குகின்றார். அப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்து வருகின்றார். பங்கிலே உள்ள திருப்பலி ஒரு நாள் கூட முடங்காத கரெக்டாகவே அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். மக்கள் ஞாயிறு திருப்பலியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வழிபாடுகளிலே எப்படி கடந்து கொள்ள வேண்டும் என்றதிலே மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு தந்தை. அவர் தன்னுடைய பணிக்காலத்தை மிக சிரமப்பட்டு முடிக்கின்றார். என்ன வருவாய் என்று பார்த்தால், இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே அருளப்பர் காலனி என்று ஒன்று கட்டியிருந்தால் செமினாரில் இருந்து 6 வீடுகள் 12 போர்ஷன். அதிலே முதல் போர்ஷன் இங்கே வேதியராக படித்து வந்த ஸ்டீஃபன் என்பவருக்கு கொடுக்கப்பட்டது. மற்ற அந்த 11 இடங்களில் இருந்து கிடைக்கின்ற வாடகை செமினாரியிலிருந்து ஒரு துச்சமான காசு தான். இருந்தாலும் அதை பிடித்து அவருக்கு கொடுத்து கொண்டிருந்தார் குரியனுக்கு. அப்புறம் பருத்திப்பேட் பக்கத்திலே ஒரு சில வீடுகள், காலனி வீடுகள் கட்டி கொடுத்திருந்தார் நம்முடைய செமினாரில் இருந்து. அந்த வீடுகளில் ஒரு 6 வீடு வாடகை வீடாகவும் மீதி 6 வீடுகள் இனாமாகவும் கொடுத்திருந்தார்கள். அவர்களும் அந்த 6 வீடுகளிலிருந்தும் காசுகள் இங்கே கொடுப்பதற்கு சிரமமாக இருந்தது.